அழக்கூடாது, அழாம சிரிச்சுக்கிட்டே சொல்லணும். திடீரென்று ஒரு நாள் ஆகாயத்திலிருந்து கூரையை பிச்சு கொண்டு வீட்டுக்குள்ள நெருப்பு துண்டங்கள் மாறி வந்து விழுந்தது. அப்ப ஒரு நெருப்பு துண்டு அப்பாவின் காலில வந்து பட்டு கால் துண்டாடி போட்டு ஒற்றே ரத்தம். அம்மா குளறி அழுது கொண்டு புடவை தலைப்பை எடுத்து காலில கட்டு போட்டவர். அந்த நேரம் பார்த்து இரும்பு தொப்பியும் கையில துப்பாக்கியுமாக 4-5 பேர் அங்க வந்தவங்க. ஊர்ல எல்லாரும் என்ற அம்மாவை நல்ல வடிவான மனுஷி என்றுதான் சொல்லுவினம். அது உண்மைதான். அந்த வடிவை பிழையான எண்ணத்தோட அந்த இரும்பு தொப்பிக்காரங்கள் பார்த்துட்டவங்க. குற்றுவிழா கிடந்த என்ற அப்பாவை வெடி வச்சு கொண்டு போட்டு அம்மாவை கதறு பற்றைக்குள்ள இழுத்து கொண்டு போனவங்க. நான் சின்ன வெடியம் தானே, கையில் இடச்ச காலியெல்லாம் எடுத்து அவங்கள மேலே எரிஞ்சனான். அதுல ஒருத்தன் என்ன முடிய பிடிச்சு தூக்கிங்க எறிஞ்சவன் தலகல்லில் போதும் போட்டு நினைவிழந்து போனான். கண்ணை திறந்து வாக்க வடிவான என்ற அம்மா அந்த வடிவெல்லாம் போய் தலைவிரி கோலமா பிரம பிடிச்சது போல இருந்தவன். ஒரு மடியில நான், இன்னொரு மடியில இறந்து போனேன் என்ற அப்பா. நான் என்று அழுத நான் அழாமல் சிரிச்சு கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்ன அழுது போட்டேன். சாரி.